சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். ஈவினிங் டீ, காஃபிக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல வந்து கோதும மாவு வச்சு ஒரு பேக்கரி ஸ்டைல்ல பஞ்ச் போல ஒரு ஸ்பாஞ்ச் கேக். அதாவது இது வந்து டீ கேக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா பொரி, அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு ஹெல்தியான நம்ம ஹேர், ஸ்கின்னுக்கு ஏத்த ஒரு லட்டு. அதுக்கப்புறம் தக்காளிய வச்சு நம்ம பிளைன் சேவ் பண்ண போறோம். இதுக்கப்புறமா கால்சியம், அயர்ன் ரிச்சான ஒரு ராகி டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா, ஹெல்தியா கோதும மாவு வச்சு நம்ம ஒரு டீ கேக் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா வண்டர் கேக் மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாம, இதுல எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், கேக் ஜெல் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஆனாலுமே பிகினர்ஸ் இந்த ரெசிபிய ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா கேக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். இதில நான் மைதா போடாதனால, வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது, நீங்க பெர்ஃபெக்ட்டா இத வந்து எடுத்துக்கலாம். மைதா விடவே வந்து பார்த்தீங்கன்னா, கோதும மாவுல அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில வந்து எக்ஸ்ட்ரா டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளைனா சாப்பிடுறத விட, ரொம்ப பஞ்சு போல இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துட்டு, கோதும மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா 3 முட்டை எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வந்து எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில வச்சிருந்தீங்கன்னா, முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கிற முட்டைய யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்கோட ஸ்மெல்ல கம்மி பண்றதுக்காக நம்ம வனிலா எசன்ஸ் போடுறோம். ஸோ, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்க கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். நீங்க லோ ஸ்பீட்ல வச்சே பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் போடுறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் சுகர், ப்ரவுன் சுகர், வெல்லம் எது வேணாலும் நீங்க போடலாம். எல்லாமே அ பொடியா பண்ணி தான் நீங்க போடணும். ஸோ வெல்லத்தோட சிரப் அப்டின்னா, நீங்க திக்கா இருந்தா ஊத்தலாம். ஆனா, இந்த ஸ்டேஜ்ல ஊத்துனீங்க அப்டின்னா, அந்த ஃப்ளஃபினஸ் வராது. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆகும். நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் இல்லன்னா கூட விஸ்க் வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஆனா, விஸ்க வச்சு நீங்க பீட் பண்ணும்போது 20 மினிட்ஸ் ஆகும். இது வந்து பேல் எல்லோ கலர்ல வரும். இந்த எல்லோ கலர் மறைஞ்சு, ரொம்ப லைட்டான கிரீம் கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காவும் 3 மடங்கு அந்த மாவு அதிகமாகும். இந்த மாதிரி திக்கா வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இத வந்து பீட் பண்ணணும். அப்பதான் கேக் வந்து நல்லா வரும். எக்கு பிடிக்காதவங்களுக்கு தயிர் வந்து 1/2 கப் ஊத்திட்டு நீங்க பண்ணலாம். ஆனா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்குல இருக்க அந்த கேக்கோட டேஸ்ட்டு நீங்க எக் இல்லாம பண்ணும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இந்த டேஸ்ட் டெஃபினட்டா நம்ம தயிர் எல்லாம் போட்டா கொண்டு வர முடியாது. கேக் இருக்கும். ஆனா வந்து டேஸ்ட் வந்து குறைவா தான் இருக்கும். ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய், இல்ல அப்டின்னா உருக்குன பட்டர், இல்ல ஆயில் ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க போடலாம். இல்ல அப்டின்னா வந்து ஃபைனலா மாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பட்டர ஒரு 1/4 கப் பட்டர உருக்கி கூட நீங்க ஊத்தலாம். ஆனா எப்பவுமே ஆயில், நெய்யெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா நீங்க வந்து நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்ல அப்டின்னா கேக் வந்து ரெடியாயி வரும்போது அந்த ஆயிலோ, நெய்யோ, பட்டரோ கேக்கோட கீழ போயிடும். இதுக்கப்புறமா கோதும மாவு ஒரு 1/2 கப் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பால் பவுடர். ஸோ நான் எடுத்திருக்கிற கப்புன்னு பார்த்தீங்கன்னா, 125 எம்எல் கப்ல நான் எடுத்திருக்கேன். 1 கப் கோதும மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் மில்க் பவுடர். இத வந்து ஒரே அடியா சலிச்சு போட்டுறக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, முதல்ல கொஞ்சம் சலிச்சுட்டு, அந்த மாவு மறையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப ஓவரா பீட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த எக்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கம்மியாக ஆரம்பிக்கும். கேக்கு ரொம்ப ஃப்ளாட் ஆயிடும், கட்டியாயிடும். இப்போ கொஞ்சம் மாவெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப சலிச்சு விட்டுறணும். இது வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு ஒரு 2, 3 தடவ சலிச்சு எடுத்து வச்சுட்டீங்கனாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு பேக்கிங் சோடா தேவையே இல்ல. நீங்க பேக்கிங் பவுடர் கூட ஸ்கிப் பண்ணிறலாம். நான் வந்து கோதும மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன்குள்ள தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல
எல்லாருமே யூஸ் பண்ணுறது மில்க் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு அவ்வளோலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். வேணும்னா ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம், பைனாப்பிளோ மில்க் எசன்ஸோ. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா டூட்டி ஃப்ரூட்டி இதை போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே சமயம் டூட்டி ஃப்ரூட்டி இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். இதில் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். ரெட் வெல்வெட் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து சின்ன பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒண்டர் கேக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப குட்டி அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதே ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் பெரிய ஒரு டின்ல வந்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போது நமக்கு 2 டின் வந்தது. கொஞ்சம் மாவு தான், ஒரு அரை கப் மாவில் நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ கேக் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வைக்க போகிறேன். ப்ரீஹீட்டிங் டைம்னா 10 minutes 250 டிகிரி. பேக்கிங் டைம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 minutes 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஓடிஜி அவன் எல்லாத்துக்குமே சேம் டெம்பரேச்சர் தான். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணலாம். இது பேக் பண்ணோன்னே எடுத்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதில் நீங்கள் ஜாம் வச்சும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பர்த்டே கேக் கூட பண்ணலாம். நீங்கள் ரவுண்ட் டின்னில் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபிஸ் கிட்டத்தட்ட 20 வகையான கேக் ரெசிபிஸ், ப்ரௌனி ரெசிபிஸ். ப்ரௌனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமாவிலேருந்து ஆரம்பித்து ஓட்ஸ், அதுக்கப்புறம் பனானா, இது மாதிரி நிறைய இதில் நான் வந்து வீடியோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக் இல்லாமையும் போட்டிருக்கேன் நான். அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வேணாம், நீங்கள் மைதாவில் தான் வேணும் அப்படிங்கும்போது மைதாலேயே நீங்கள் பண்ணலாம். சேம் அளவுகளோட எடுத்துக்கலாம். சின்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை சின்ன வந்து ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ஹிட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த ரோஸ் ஃப்ளேவர் வந்துடும். ஸோ ரோஸ் எசன்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பொரிய வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக பொரிய வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது கால்சியம் அயன் ரிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறைவான நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் முதல் கொண்டு ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டு கொடுக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் நல்லா வறுத்த நிலக்கடலை எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடியே வறுத்துட்டதுனால நான் லைட்டாக தான் வறுக்க போகிறேன். நீங்கள் வந்து வறுக்கலை அப்படின்னா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். 1 கப் வந்து கருப்பு எள்ளு, இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இதையும் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். இது வந்து 1 கப் நான் எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிலக்கடலையும் எள்ளும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம். எள்ளு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம பொரி வந்து பார்த்திங்கன்னா 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் என்னென்னா 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து ஜென்டலாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பொரி அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து பொரிஞ்சது தான். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும். இதையும் நம்ம அரை வச்சிடலாம். இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, அது வந்து 1/4 கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி.
இதையும் ஜென்டலாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணும். அந்த பொரிக்கும் பொட்டுக்கடலைக்கும் கிறிஸ்பினஸ் வந்தால் போதும். இதில் தேவைப்பட்ட பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் தான். அதனால சிம்பிளாகவும் எளிமையாகவும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா தேங்காய் அரைச்சி போடுறது எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் ஓவராக அரைக்காதீங்க, ஏன்னா இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஓவராக அரைச்சா கசப்பு தன்மை வந்துடும். இப்போது அரைச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1.5 கப் கூட போடலாம். இப்படி பிடிச்சு விட்டு பாருங்கள். பிடிக்க வரல அப்படின்னா இன்னொரு சுற்று விடலாம் நீங்கள். ஸோ அப்படி விடும்போது உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கையால் பிசையணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு லட்டாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் நெய்யே ஊற்றாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிடிச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு. இது வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நல்ல சூடான நெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். அதே சமயம் ஓவராகவும் நெய்யை ஊற்றிடக்கூடாது. 1/4 கப் நெய்யை அப்படியே எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் லட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்டு ரொம்ப ஆயில் இல்லாமல், தண்ணியோட கண்டென்ட் இல்லாமல் அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ஜென்டலாக மட்டும் நெய் விட்டு பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் விடுறது, நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட நெய் விட்டு பண்ணலாம். அதே சமயம் வெல்லத்தை அப்படியே போடலாம், வெல்லத்தை காய்ச்சியும் ஊற்றலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. யூஸ்வலாக 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது, ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால. இது குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தீங்கன்னாவே அவங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேர், அதுக்கப்புறம் வந்து அனீமியா இருந்தால் கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும், அவ்வளோ ஹெல்தியானது. இதுக்கப்புறமா அயன், கால்சியம் ரிச்சான ராகி டம்ப்ளிங்ஸ் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக ஹெல்த்தியாக ராகி மாவு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சதுர்த்திக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் எடுத்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றுங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இதை வந்து அப்படியே வந்து உருக விடணும். இதில் வெல்லம் பிடிக்கலன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போகிற மாதிரி இருந்தால் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் போடுங்க. இப்போ இது நல்லா உருகி வந்துடுச்சு. இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது தேங்காய் இதுலேயே நல்லா வெந்துடும். இது வெந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு இல்லைன்னா நிலக்கடலையை நல்லா வறுத்து அரைச்சி போடலாம். பாதாம் பவுடர் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வந்து மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஸ்வீட் இல்லாமல் காரம் கூட பண்ணலாம். இதில் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறது, நீங்கள் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கேரட், இது மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு, இந்த ஃபில்லிங் கூட நம்ம வச்சு பண்ணலாம். உளுந்து வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்திரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கப் இல்லை 1/2 கப் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து ஒன்றா சேர்ந்து வரணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் நமக்கு பூர்ணம் ஃபில்லிங் சொல்லுவோம். இப்போ வெளியே மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் ராகி மாவு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்க கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்டின்னா, உப்பு எல்லா இடத்துலயுமே நல்லா படணும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தணும். ஊத்திட்டு நம்ம அந்த சப்பாத்தி வந்து நம்ம தேய்ப்போம். அந்த கட்டையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப்புக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 1/4 கப் தண்ணி கூட ஊத்தலாம். நம்ம வாங்குற ராகி மாவு பொறுத்து, ஒவ்வொரு ராகி மாவுக்கும் ஒவ்வொரு விதமா தண்ணி நமக்கு தேவைப்படும். இதுலயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமையோ, அரிசி மாவோ கூட நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஈவன் நீங்க கம்பு, சோளம், திணை இப்படி வந்து மில்லட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி மில்லட்டோட. இப்ப என்ன பண்ணணும்னா, மூடி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வச்சிரணும். அப்படி வைக்கும்போது இதுலயே நல்லா வெந்துரும். இதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்ல நம்ம மாவு பெசஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பெசையணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாம. அதே சமயம் வரமாவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணிய வந்து நார்மல் வாட்டர் கூட தெளிச்சு பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சப்பாத்தியிலிருந்து ஆரம்பிச்சு பூரி முதல் கொண்டு பண்ணலாம். இது வந்து சேம் இதே மெத்தட் தான். ஒரு மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, மீதம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அப்படி சப்பாத்தியோ, பூரியோ பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம். மினி கொழுக்கட்டை அதாவது மணி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணி ஸ்டீம் பண்ணி பால்ல போடலாம். இல்ல அப்படின்னா பால்ல போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெரிய உருண்டைகள் தான் தேவைப்படும். ஸோ பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா வந்து கிராக் இல்லாம ரெடி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தட்டுறது ஈஸி தான். கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு ஷீட்ல, அதுக்கப்புறம் இத வச்சுட்டு, ஸோ இத மூடி நம்மட்ட ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா, இது மேல நீங்க பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரெடி ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்க எந்த மாதிரி ரெசிபி பண்ற மாதிரி இருந்தாலும், ரவுண்டா பண்ணணும்னா, இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தட். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ரொம்ப நேரம் எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்ல. ஸோ இத இப்படியே எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா, அதான் வந்து நமக்கு பூரி. ரொம்ப நல்லாவே வரும். இப்போ நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. நம்ம இதுல ஃபில்லிங் வைக்க போறோம். ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம வெல்லம் எல்லாம் போட்டுக்கிறதுனால, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அயர்ன் ரிச்ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ராகில கால்சியம் இருக்கும், அயர்ன் இருக்கு. ஸோ அதனால இத ஸ்டீம் பண்றதுனால நமக்கு ஆயில் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. ஹெல்தியானது கூட. இப்போ நம்ம இந்த உருண்டைகளா செஞ்சுட்டு, நம்ம இது மேல வச்சுட்டு இத க்ளோஸ் பண்ணணும். நம்ம மோதகம் பண்ற மாதிரியே தான். ரஃப்பா பண்ணா போதும். அதாவது ஃபில்லிங் வெளிய வராம இருந்தா போதும் அவ்வளோதான். அதே சமயம் ஃபில்லிங் எப்பவுமே நீங்க ரொம்ப அதிகமாவும் வைக்கக்கூடாது. அதே சமயம் இந்த உருண்டை பண்றது மேல இருக்கிற மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. அத வந்து பிடிச்சு வச்சுக்கிற அளவுக்கு இருந்தா போதும். திரும்ப உருண்டைகளா பண்ணிடுங்க. இது வந்து நான் கையிலேயே எப்படி தட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம். இது மோதகம் பண்ற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி பண்ணி பாருங்க. இதிலேயே மோதகம் கூட நீங்க பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா வந்துடும். நம்ம நல்ல பாயிலிங் வாட்டர் ஊத்துனதுனால, ராகில ஓரளவுக்கு நல்லா குளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி கிராக் இல்லாம பண்ணதுக்கப்புறமா, நம்ம அத வேக வைக்க போறோம். வாழ இலை மேல வச்சுட்டு, இட்லி பாத்திரத்தில கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 நிமிஷம், இல்லன்னா 8லிருந்து 10 நிமிஷம் கூட நீங்க இத வந்து வேக வச்சு எடுத்தா போதும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் உள்ள இருக்கிற ஃபில்லிங் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒண்ணு குடுக்கலாம் நீங்க. ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு குடுக்கும்போது அவ்ளோ ஃபில்லிங்கா இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்சுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால எனர்ஜி ரொம்ப குறைவா இருக்கும். விளையாண்டுட்டு வரும்போது. இது வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் குடுத்து பாருங்க. அவ்ளோ ஃபில்லிங்கா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நம்ம ஃப்ரை பண்றது, சிப்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் குடுக்கறத விட, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் காரமான தக்காளியில ஒரு பிளைன் சேவ், ஓமப்பொடின்னு சொல்லலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சிம்பிளா, ஈஸியா தக்காளி ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. தயிர் சாதம், அதுக்கப்புறமா பொரி எல்லாத்துக்குமே இத போட்டு சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னே இருக்கும். சொத சொதன்னு இருக்காது.
இதுக்கு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து கட்டி இருந்தாலும் நம்ம சலிக்கும் போது சொத சொதன்னு ஆகாது. அதாவது ஓமப்பொடி ரொம்ப நாள் இருந்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி சலிச்சு எடுத்துக்கிறோம். தக்காளி ஒரு 4 தக்காளியை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வடிகட்டிட்டும் போடலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் ஆயில், பெருங்காயம், ஓமப்பொடி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பிசையும் போது. இந்த மாதிரி இருந்தால் தான் பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக பசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு மாதிரி இது வந்து பிழிய வராது. இப்போது ஓமப்பொடி மோடில் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ டைரெக்டாக சூடான ஆயிலில் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 விதமான ஓமப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணாது. நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே இருக்கும். அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால முறுமுறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் நான் வடகம் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ஸோ இன்னொன்று நான் பிழியறதையும் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியான அந்த ஃப்ளோ வரும் முறுக்கில். இந்த முறுக்கு குழல் அப்படிங்கிறது நமக்கு என்ன கெட்டியாக இருந்தாலும் லூஸாக இருந்தாலும் சீக்கிரமாகவே பசைஞ்சிக்கலாம், அதாவது பிழிஞ்சிக்கலாம். ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க முறுக்கு குழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாறினாலும் பிழியறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஸோ இப்போ ஆயில் சத்து அடங்கிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இது 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் காராசேவும் வரும். இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா உடச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் வரும். வேணுங்கிறப்ப எடுத்து சேட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்.